மீண்டும் உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தினுடைய மிக முக்கியமானவர்களோடும் உங்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்விகள் அல்லது அவர்களுடைய தற்கால செயற்பாடுகள் அல்லது எதிர்காலத்தில் அவர்கள் எதை செய்ய போகிறார்கள், அதற்கான தேவைகள் என்ன, சரியான திட்டமிடல்கள் இருக்கிறதா, இவ்வளவு காலமும் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம். ஆரம்பத்துல எங்களோட சங்கீதன் இருந்தார். இப்போது இந்த குழுவோடும் சங்கீதன் இணைந்து கொள்கிறார். அதை தொடர்ந்து பாலா மாஸ்டர் இங்கே இருக்கிறார். அதே போல தற்போதைய பணிப்பாளர் வசந்தன் அவர்களும் இங்கே இருக்கிறார். இந்த மூன்று பேரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். முதல்ல மாஸ்டர் உங்கள்கிட்டயே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த கலந்துரையாடல நாங்கள் பேசும்போது இது உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் என்கின்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்ப வளாகம் என்னும் போது ஏராளமான விஷயங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு. என்னென்ன துறைகள் அல்லது என்னென்ன பணிகளுக்காக இங்க இந்த வளாகம் இப்ப தன்னை தயார்படுத்தும்? வரலாற்று வளாகம் உருவாக்கப்பட்டது நோக்கம் ஏற்கனவே உழைக்கப்பட்டதில்லை. இந்த நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு இயங்குகின்றது என்பதை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது அதுல என்னென்ன பகுதிகள் அது இயங்குகின்றது என்பதை தெளிவாக வரும். எனவே அந்த வகையில் எங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு நாங்கள் எல்லா அமைப்புகளும் திணைக்களங்களும் ஒரு கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் சார்ட் அடிச்சுடுவோம். அந்த சார்ட் உங்களுக்கு போட்டு காட்டப்படும். இப்படி இந்த கட்டமைப்பின் படிதான் இந்த உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் இயங்குகின்றது. அந்த வகையில எங்களுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இது ஒரு சேரிட்டியாக இருக்கிறது. சேரிட்டி, அதாவது தொண்டு நிறுவனமாக இது சேரிட்டியாக பதிவு செய்யப்பட்டதன் பிரகாரம் இந்த உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் என்பது சட்டத்தின் முன்னிலையில் ஒரு தனி மனிதன். இப்படி இப்படி ஒரு அப்படி தனி மனிதனாக பேங்கில் அக்கௌண்ட் திறக்கலாம், எப்படி தனி மனிதனாக ஒரு காணி வாங்கலாம் என்ற மாதிரி உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் ஒரு தனி மனித சட்டத்தின்படி. எனவே அந்த வளாகத்தின் பேர்ல தான் இந்த நிறுவனம் இருக்கின்றது. அந்த வளாகத்தின் பேர்ல தான் இந்த காணி இருக்கின்றது. இந்த வளாகத்தின் பேர்ல தான் இந்த பில்டிங்கள் கட்டப்படுகின்றது. அந்த வளாகத்தின் பேர்ல தான் எங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அனைவரும் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நபருடைய பெயர் அங்கே அல்ல. ஆனா இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த சட்டப்படி இந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு ஒரு பதில் செல்ல வேண்டிய பொறுப்புல ட்ரஸ்டைஸ் இருக்கணும். யாருக்கு என்று சொன்னால் சேரிட்டி கமிஷன், அதாவது தொண்டு நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட அந்த சேரிட்டி ஆக்டிவ்ல ட்ரஸ்டீஸ் என்று சொல்லப்போற அறங்காவலர் அவை இருக்கின்றது. அந்த அறங்காவலரை வரலாற்று மையத்தை பொறுத்த 11 ட்ரஸ்டீஸ் இருக்கணும். 11 ட்ரஸ்டீஸ் இருக்கணும். யாருன்றத சொல்ல முடியுமா? அதனுடைய பெயர்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதுல திரு சுவந்தகுமார் இருக்கின்றார். இன்றைக்கு அதுல பதிவு செய்யப்பட்டது 9 பேர் இருக்கணும். 11 இன்னொரு இப்ப கடந்த கிழமை ஒரு கூட்டத்தில் சில நிர்வாக மேட்டர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எங்களோட பொதுக்கூட்டம் வருகின்ற பொழுது மிகுதி 2 பேரையும் அட் பண்ணப்படும். அடுத்ததாக திரு அந்த கமலாக்கா இருக்கின்றார். திருமதி கமலாக்கா நம்ம முடிமையான பெயர்களை நான் உங்களுக்கு இப்ப தருகின்றேன். முடிமையான பெயரோட அடுத்ததாக எங்களுடைய திரு தீபன் அவர்கள் இருக்கின்றார். அடுத்ததாக திரு கீத் குலசேகரம் இருக்கின்றார். அடுத்ததாக சத்திய ரூபன் இருக்கின்றார், முதல் படிப்பாளராக இருந்தவர். அடுத்ததாக திருமதி சத்தியவாணி இருக்கின்றார். இப்ப இவர்களை இணைச்சு எங்களோட ட்ரஸ்டீஸ் இருக்கின்றது. இந்த ட்ரஸ்டீஸ் இதை அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்று மையத்தினுடைய சட்ட ரீதியான பதில் சொல்லுகின்ற பொறுப்பில் வைக்கணும். அடுத்ததாக எங்களுக்கு ஒரு பொதுச்சபை இருக்கு, ஜெனரல் பாடி. நீங்க பொதுச்சபை என்று பார்த்தா கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வரலாற்று மைய வளாகத்தில் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இருக்கிறார். நாங்களும் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறோம், நிறைய உறுப்பினர்கள் உறுப்பினராக இன்னும் சேரும்படி கேட்கிறோம். பல்வேறு நாடுகளில் இருந்து உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தில் இணையும்படி நான் கேட்டுக்கொள் இருக்கிறோம். இதனூடாக கேட்கிறோம். அந்த வகையில் ஒரு ஜெனரல் பாடி இருக்கு. அந்த ஜெனரல் பாடி கூடி பொதுச்சபை கூடி ஒவ்வொரு வருடமும் அதை 2 வருஷத்துக்கு கூட பிப்ரவரி மாதம் எங்களுக்கு ஒரு நிர்வாக சபையை தெரிவிச்சிருக்கு. அதுல மேனேஜிங் டைரக்டர், ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துறவர்கள் மேனேஜிங் டைரக்டர் தெரிவு செய்யப்படுவார். அதுக்கு அடுத்ததாக டிப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர், உதவி மேலாண்மை பணிப்பாளர் தெரிவு செய்யப்படுவார். அப்ப ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துறவர் மேலாண்மை பணிப்பாளர். அவருக்கு அடுத்ததாக இந்த கூட்டங்களுக்கு அழைத்தல், கூட்டங்களை பதிவு செய்தல், உறுப்பினர்களை பதிவு செய்தல் போன்ற கணிப்பங்களுக்காக செக்ரட்டரி, செயலாளர் தெரிவு செய்யப்படுறார். உயர் பதவி, அதாவது மேலாண்மை பணிப்பாளர், செயலாளர். அதுக்கு அடுத்த அவருக்கு உதவியாக உப செயலாளர் தெரிவு செய்யப்படுகிறார். அடுத்ததாக பொருளாளர் ஜெனரல் பாடியில தெரிவு செய்யப்படும். அதுக்கு உப பொருளாளரும் தெரிவு செய்யப்படுகிறோம். இது எங்களோட உயர்மட்ட முகாமைத்துவ குழு. இந்த தெரிவுகள் எப்படி செய்யறீங்க? நீங்க கூட்டம் கூட்டப்பட்டு அதுக்கு முதல் பல கூட்டங்களை நாங்கள் இது இங்க எல்லாருடைய விருப்பத்தோட நாங்கள் மேலாண்மை பணிப்பாளர் தெரிவு செய்யப்படுறோம். அப்ப நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. வரலாற்றுமே 10வது வருஷம்
இல்ல அதை அவருக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லப்படுது. எல்லாருடைய விருப்பத்தோடு என்று சொன்னீங்க. அது வந்து இன்னும் ஒரு தேர்தல் முறைமையா இருக்குமா? தேர்தல் முறைகள்கிட்ட இல்ல. ஓகே, அப்ப எப்படி எப்படி நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை நாங்கள் பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் ஒரு தயார்படுத்தல் கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அடைப்போம். இப்படி பொதுக்கூட்டம் பெறப்போது பொதுக்கூட்டம் எப்படி நடத்தப்படுவது என்று சொல்லி ப்ரோசஸ் எங்கள்கிட்ட இருக்கு, நடைமுறை இருக்கு. அங்கத்தவர் வேண்டாம் என்னென்ன நடைமுறை இருக்கு, நிரந்தர அங்கத்தவர் வேண்டாம் என்ன நடைமுறை இருக்கு, அங்கத்தவர் ஆகுறது 10 ரூபா அங்கத்தவர் மணிக்கு எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கு? 350 பேர்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிறோம், 50 இருக்கிறோம். ஆனால் எங்களை பொதுக்கூட்டம் என்று அழைக்கின்ற பொழுது மாதம் 10 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்க வேணும். அப்படி செலுத்தப்பட்டு அங்க தொடர்ச்சி ஆக்டிவா இருக்கிற அந்த வருஷத்தை ஆக்டிவா இருக்கிறார்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் பார்வையாளராக இல்லாமல் ஆனால் தெரிவு செய்தல்ல பதவி பொறுப்பெடுக்கல எலக்ட் பண்ணப்படுறதுல அதுல இதண்டாது. மற்ற ஒரு ஆள் தெரிவு செய்யறதுக்கு தன்னுடைய தகவலை தெரிவிக்க முடியாது. உறுப்பினர் அல்லாதவர்கள் அதன் கூட்டத்தில் பங்கு வைத்தார். உறுப்பினர்கள் வரலாற்று மையத்தினுடைய அங்கத்தவர்கள்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு வைத்து மேலாண் படிப்பாளர் தெரிவு செய்கிறார். அது வந்து தேர்வு முறையில ஒரு ஆள் பெரியரிப்பார், ஒரு ஆள் ஆமதிப்பார், சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டோம். அந்த முறைப்படி தான் கூட கொண்டு வரோம். நாங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு மாவீரருடைய கனவை செயல்பட கொடுப்பதற்காக எல்லாரும் ஒன்றிணைஞ்ச ஒரு பணி, ஒரு தேசம் சார்ந்த பணி. அதுல ஒரு எல்லாருக்கும் புரிந்துணர்வு இருக்கு. நான் நினைக்கிற உலகத்தில் இருக்கிற இந்த 10 வருடத்துக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகள்ல 5 தடவை நிர்வாகம் மாறின உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் தான். முதலாவது 2016ஆம் ஆண்டு உருவாக்குகின்ற பொழுது முதல் 2 வருஷம் திரு சங்கீதன் அவர்கள் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருந்தார். அடுத்தது 2 வருஷம் வந்து திரு அகிலன் தலைமையில் 7 பேர் கொண்ட பணிப்பாளர் அவை இருந்தது. அடுத்தது 2 வருஷம் வந்து அதோட நிமலன் ஒருங்கிணைப்பாளர் அந்த 7 பேர் கொண்ட பணிப்பாளர் சபையில இருந்தவர். அடுத்ததாக திரு ரூபன் தலைமையில மேலாண் பணிப்பாளர் தலைமையில ஒரு 2 வருஷம் அடுத்தது இருந்தது. அதே நேரத்தில் காணி வந்து அந்த நேரம் அனுமதிக்காக கவுன்சில்ல வந்து ப்ரோசஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த மேலாண் படிப்பு அதோட சம்பந்தப்பட்டு கொண்டிருந்தவர் என்னடா அந்த கட்டிட அனுமதி வேண்டி கொண்டிருந்தால் தொடர்ச்சியா கவுன்சிலர் டீலிங் நடந்தபடியா இன்னும் அடுத்த கமிட்டி மீட்டிங்ல பொதுக்கூட்டத்துல மேலும் 2 வருஷத்துக்கு அந்த சபையை தெரிவு செய்தாங்க அந்த ப்ரோசஸ் முடிக்கிறதுக்காக. அப்ப 4வது 5வதாக கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் பிப்ரவரி மாதம் புதிய மேலாண் பணிப்பாளராக திரு வசந்தன் அவர்கள், இவர்தான் இப்போது மேலாண் பணிப்பாளர் இருக்கிற திரு வினோதன் அவர்கள் செயலாளராகவும் திரு விஜய் அவர்கள் பொருளாளராக கொண்ட நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வார பிப்ரவரி இந்த கமிங் பிப்ரவரி வந்து 2nd வீக்ல அடுத்த பொதுக்கூட்டம் நடைபெற போகுதுன்னு அதுல ஏகமனதாக எல்லாருமா சேர்ந்து ஒரு மேலாண் பணிப்பாளர் தெரிவு செய்ய வேண்டும். அந்த மேலாண் பணிப்பாளருக்கு தான் இந்த நிர்வாகங்கள் நடக்கும். அந்த நிர்வாகத்துல வந்து என்ன மாதிரி கட்டமைப்பு சொன்னா நீங்க சொன்னாலும் எங்கள்கிட்ட மாவீரர் பணிமனை இருக்கின்றது. அந்த மாவீரர் பணிமனைக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார், துணை பொறுப்பாளர் இருப்பார், செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த மாவீரர் பணிமனையின் பொருளாளர் தன்னுடைய மாதாந்த கணக்கறிக்கையை எங்களோட வரலாற்று வளாகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாளர் கணக்கு அனுப்புவோம். அதே போல அந்த மாவீரர் பணிமனை செயலாளர் தன்னுடைய செயற்பாட்டு அறிக்கை எங்களோட ஒட்டுமொத்த வரலாற்று மைய செயலாளருக்கு செயற்பாட்டு அறிக்கை அனுப்ப வேணும். இது மாவீரர் பணிமனை. அதே போல கர பண்பாட்டு நடுவங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு பொறுப்பாளர், அதுக்கு ஒரு செயலாளருக்கு ஒரு பொருளாளர் இருக்கு. அதே போல கர பண்பாட்டு நடுவத்துக்கு இடையோர் அவை எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் அதுக்கு இருக்கிற விடையோர் இருக்கு. அடுத்ததாக எங்கள்கிட்ட 2 தேவாலயங்கள் இருக்கின்றது. 2 புனித அற்புத தேவாலயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு பொருளாளர் இருக்கு, செயலாளர் இருக்கு, ஒரு இணைப்பாளர் இருக்கு. இணைப்பாளர் அற்புத விநாயகர் ஆலயம் உங்கள்கிட்ட இருக்கு, சில இந்துக்களுக்கான ஆலயம் இருக்கு, அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு, அதுக்கு ஒரு செயலாளர் பொருளாளர் வைக்கலாம். இப்படியாக எங்கள்கிட்ட வந்து மக்கள் நலன் காப்பகம், அது முக்கியமான செக்ஷன். மக்கள் நலன் காப்பகம் என்று சொல்லப்படுறது தமிழீழ தேசத்திலே இருக்கின்ற பொறுமையத்தால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பொறுமைய ரீதியாக அந்த மக்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்திருக்கு. அது சுய தொழில் முயற்சியில் உருவாக்குதல், அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் தொழில் முயற்சியில் உருவாக்குதல், இப்படியான பணிகளை கல்வி, மருத்துவம் மற்ற பல்வேறு தேவைகளுக்கு அவர்களுக்கு உதவி செய்து அந்த பொருளாதார அந்த மக்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்துறாங்க. மக்கள் நலன் காப்பகம் உலகத்துல பல்வேறு நாடுகள், அதாவது சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், லண்டன், இப்படியான இடங்கள்ல அது இணைச்சு அங்க அவையோட பங்களிப்போட மக்கள் நலன் காப்பகம் கிட்டத்தட்ட இப்ப 20 கோடி ரூபாய் தொடங்கிய காலத்திலிருந்து 20 கோடி ரூபாய் பெறுமதியான வேக்க வடகிழக்கு நீங்க விரிவாக கேட்கின்ற கூட விரிவாக கணக்கெல்லாம் சொல்லலாம். வடகிழக்கு கணக்கெல்லாம் நீட்டா இருக்கு. சரி, அது 20 கோடி ரூபாய் பெறுமதியான வேலைகளை வடகிழக்குல செய்து வைக்கணும். ஆனா அந்த மக்கள் நலன் காப்பகம் இங்கே ஒரு தொண்டு உணவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றுமே வளாகத்தை இந்த அமைப்புகள் இண்டிபெண்டன்ஸா இயங்குது. ஒட்டுமொத்தமாக மேலாண்மை பணிப்பாளருக்கு கீழே ஒருங்கிணைக்கப்படும் ஒரு இந்த தளத்துல இயங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக எங்கள்ட்ட வருவாய் பகுதி இருக்கு. வருவாய் பகுதியை வந்து என்னென்று வருவாய்கள் எடுக்கலாம், எப்படி ஸ்டாண்டிங் ஆர்டர்ல அன்பளிப்பு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம்,
அப்படி இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை செய்து விளங்கப்படுத்தி நீங்கள் அங்கத்துவ வாங்க அந்த பணிகளை வந்து வருவாய் செய்யும். அதே நேரத்தில் என்னென்ன வகையில இந்த லேண்டில இருந்து வருவாய்களை எடுக்கலாம் என்றதை பற்றி அப்படியான திட்டமிடல் எல்லாத்தையும் செய்கிறது வருவா பகுதி. அதுக்கு ஒரு பொறுப்பாளர், செயலாளர், பொருளாளர், அதுக்கு ஒரு நிர்வாகம் அங்கே இருக்கின்றது. அடுத்தது எங்கள்கிட்ட பாருங்க அசெட்ஸ், வரலாற்று மையத்து வளாகத்து அசெட்ஸ் இருக்கு. அதுக்கு சொத்துக்கள் பகுதி தனியாக இருக்கு. அதுக்கு ஒரு செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர் இருப்பார். அடுத்தது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், அவன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னா திட்டமிடலும் அபிவிருத்தியோட செக்ஷன் இருக்கு. திட்டமிடல் அதுதான் இந்த பில்டிங் ப்ராஜெக்ட்களை செய்கின்றது. இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் நடந்து கொண்டு இருக்கு. முதல் கட்டம் வந்து அத்திவாரம், அதோட தனியாக காய்க்கலாம். அத்திவாரம் போடப்பட்டு இப்போ அத்திவாரம் வேலை முடிஞ்சது. இனி அடுத்த கட்ட பணி தொடங்க போகுது. அந்த அந்த பணியை முழுமையாக செய்யறது அந்த பகுதி தான், எங்களோட திட்டமிடல் பகுதி தான். திட்டமிடலும் அதுக்கு ஒரு செயலாளர், பொருளாளர் எல்லா விற்பாவே கணக்குகளும் வந்து எங்களோட பிரதான பொருளாளர் தேவை ஒட்டுமொத்தமா. இப்படி எங்கள்கிட்ட மகளிர் பகுதி, முக்கியமான பகுதி எங்கள்கிட்ட மகளிர் பகுதி இருக்கு. மகளிர் பகுதிகள் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளை இங்க செய்வார்கள். ஒரு கட்டத்துல வந்து தேசத்துக்காக நிறைய பங்களிப்பு செய்த மகளிர்களை கூப்பிட்டு தாயகத்துக்காக கூடிய அர்ப்பணிப்போடு இங்க பயணித்த, தேசம் சார்ந்து பயணித்த மூத்த மகளிர்களை கூட ஒரு மதிப்பளிப்பு கூட செய்யப்பட்டது. அதே நேரத்தில் முதலாவது எங்களுடைய பெண்கள் தினத்தையும் கூட இந்த மகளிர் தினம் மகளிர்கள் இணைஞ்சு மிக பிரமாண்டமான செய்வார். இப்படி மகளிர் தங்களுக்குரிய பணிகளை மிக பிரமாண்டமான பகுதியை செய்வது உண்டாக ஏனைய பகுதிகளோடும் அவர்கள் வந்து நிறைய பணிகளை செய்யணும். எனவே இந்த வகையில் இப்படியான பகுதிகள் எல்லாமே எங்களோட வரலாற்று மையத்தின் வளாகத்துகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பொது நிகழ்வு ஏற்பாட்டு குழு ஒன்று இருக்கின்றது. கரவன்பாட்டு பகுதி எங்கள்கிட்ட இருக்கின்றது. விளையாட்டுத்துறை எங்கள்கிட்ட இருக்கின்றது வரலாற்று வளாகத்தில். அடுத்தது வந்து இளையோர் அணி, மற்றது ஆவண பகுதி, நூலகம், மற்ற ஊடகம், இப்படியான பணிகளும் அந்த விடயங்களும் வரலாற்று வளாகத்தில் இருக்கு. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. மையம் சென்டர், வரலாற்று மையம் என்று இருந்தது. இப்ப மையம் கொள்ளாமல் நிர்வாகங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்றபடியா கேம்பஸ் பகுதிகள் எல்லாம் தோட்டம் பெற்றிருக்கு. பகுதிகள் எல்லாம் டெவலப் ஆகி கொண்டிருக்கு. ஏன்னா எல்லா பகுதிகளையும் கொண்டதான் வளாகம். ஜெப்னா யூனிவர்சிட்டி வளாகம், அதுல சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்கு, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இருக்கு, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் இருக்கு. அது மாதிரி இங்கே ஒவ்வொரு செக்ஷன், தேசம் சார்ந்து பணியாற்ற ஒவ்வொரு செக்ஷன்களும் இருக்கும். அந்த எல்லாம் சேர்ந்த இணைப்பு தான் இந்த வளாகமாக இருக்கின்றது. பல பேருக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளும் சில கேள்விகள் இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்ப பணிப்பாளராக இருக்கக்கூடிய வசந்தர்கிட்ட வரலாம். இப்ப உங்களுடைய பணிக்காலம் முடிய போகுது. அது இந்த உங்களுடைய இந்த குறிப்பிட்ட 2 ஆண்டு கால பகுதியில இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த துறைகள்ல எந்தெந்த துறைகள் அதிகமான போக்கஸ் இருந்தது, எதை கூட செய்திருந்தீங்க, இன்னும் எதுல உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு அல்லது இன்னும் செயல்பட வேண்டும் நீங்க நினைக்கிற துறைகள் என்ன? இதுல வந்து நான் 2-3 விடயங்களை இதுல தொடலாம நினைக்கிறேன். ஆரம்பத்துல இந்த வளாகம் வேண்டினதுல இருந்து இட்ட வரைக்கும் இதோட சேர்ந்து நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில வந்து ஆரம்பத்துல வந்து நாங்கள் பல பேரோட ஆதரவோட வந்து இந்த வளாகத்தை கட்டியெழுப்பி இந்த ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலையும் வந்து ஒவ்வொரு பணிப்பாளர்கள் தங்களை வளர்ச்சி, இந்த வளாகத்தின் வளர்ச்சிக்கு பயணிச்சு அதன் வளர்ச்சியை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நான் கடந்த 2 வருடமாக இந்த பணிப்பாளர் இதில் இருக்கிறேன். எனது காலப்பகுதி என்றதை முதல் நான் ஆரம்பத்துல வந்து இந்த கட்டிட விடயம் சம்பந்தமாக அதோட பயணிச்சு கொண்டிருந்தேன். அந்த கட்டிட அனுமதியிலிருந்து அதுக்கான நிதி சேகரிப்பு, அதன் வளர்ச்சி போக்கிலிருந்து எங்களோட சேர்ந்து உண்மையா திரு ஆறுமுகம், திரு டாக்டர் ஜோர்ஜ், அப்படி பலதரப்பட்ட பொருளியலாளர்கள், பலதரப்பட்ட புத்திஜீவிகளை கொண்டு நாங்கள் அந்த கட்டிட விடயங்கள் தொடர்பாக பயணித்து ஒரு பிளானிங் பர்மிஷன் எடுத்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். உண்மையா வந்து எங்களுக்கு வந்து இதுல பலதர சவால்கள் என்றது வந்து இப்ப எங்களோட சக்திக்கு மீறின ஒரு செயல தான் நாங்கள் இப்போ இந்த கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம். உதாரணமாக வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் செய்யறேன்னு சொன்னால் எவ்வளவு காசு வந்து நாங்கள் செலவழிப்போம் என்றது. அப்ப ஒரு கட்டத்துல வந்து நாங்கள் பிளானிங் பர்மிஷன் போட்டுட்டோம். இதுல வந்து நான் இந்த தலைமைப்பிண்ட கடந்த காலத்துல வந்து பொறுப்பாளர் கேட்க வந்து அதன் சவால்கள், மற்றது இப்ப மக்களின் கேள்விகள், நீங்கள் வந்து பொய் சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தி இந்த காசை நீங்கள் பிளானிங் பர்மிஷன் வந்துட்டேன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிதி சேகரிக்குங்கள், ஆனால் உங்களுக்கு அதுக்கான அனுமதி கடைசி வரையும் கவுன்சில் தராதுன்ற
ஒரு தகவல் பேச்சு தகவல் வந்து பலதரப்பட்ட எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் அடிச்சு நீங்களே இப்படி போய் சொல்லி ஏமாத்து செய்றீங்க அப்படி இப்படியாண்டு. நான் ஒரு தடவையும் வந்து நாங்கள் இப்ப இந்த நாட்டுல வந்து ஈஸியா நீங்கள் ஒரு கவுன்சில் அப்ளிகேஷனோ இல்லாட்டிக்கு சேரிட்டி சம்பந்தமான விடயங்களோ வந்து நீங்கள் ஆன்லைன்ல போய் வடிவா பார்க்கலாம். இப்போ பிளானிங் பெர்மிஷன் சொன்னா எங்களோட அட்ரஸை போட்டா வரப்போகுது. அப்ப அதுல வந்து பலதரப்பட்டவைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். மற்றது எங்களோட வெப்சைட்ல வந்து WTHSOxford.com அந்த வெப்சைட்ல வந்து சகல விவரங்களும் இருக்குது. இதனூடாக நான் அதை தெரிவிக்கிறேன். அதுல வந்து பிளானிங் பெர்மிஷன் எங்களுக்கு எப்படி பெறப்பட்டது, அது பிளானிங் பெர்மிஷன் எப்ப தரப்பட்டது என்ற விடயங்கள் வந்து அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். அதுல உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அந்த அடிப்படையில வந்து கடந்த 2 வருடமாக வந்து எனது பணிக்காலத்துல வந்து அந்த பிளானிங் பெர்மிஷன் எடுக்கப்பட்டு ஆரம்ப கட்ட வேலை தொடங்கணும். ஏன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து நாங்கள் அந்த பிளானிங் பெர்மிஷன் உங்களுக்கு 2 வருஷம் சொன்னால் அந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இல்லாட்டிக்கு இந்த பிளானிங் பெர்மிஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப நாங்கள் ஒரு மேலதிகமான நிதியை கொடுத்து தான் திரும்ப அந்த அப்ளிகேஷன் ரீப்ரொசஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த பிளானிங் அப்ரூவல் எடுக்கிறது அந்த பிளானிங் கண்ட்ரோலருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்து நாங்கள் பிளானிங் இதை வந்து ஆக்டிவ் ஆக்கி ஆரம்பிச்சுட்டா உண்மையா அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க எங்கள்கிட்ட அந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு காசுமே இல்லை. அப்ப நாங்கள் எதிர்பார்த்தது முழுக்க மக்கள் தான். நாங்கள் கடைசியா எல்லார்ட்டையும் போனது மக்கள்கிட்ட தான். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து ஒரு நிதியும் இல்லை. என்னென்னு சொன்னா இந்த வளாகத்தின் செலவை வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு மாதாந்தம் கிட்டத்தட்ட 6,500 to 7,000 pounds கிட்ட தேவை. அதுன்ற நிதிகளை வந்து நாங்கள் மக்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் மற்றது வர்த்தக நிலையங்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல்களை வச்சு மற்றது எங்களோட கணிசமான மக்கள் வந்து பங்களிப்பு செய்யணும். இப்ப அதுதான் கேள்வியாயும் வருது என்னன்னா, இப்ப உங்களுக்கு உங்களோட வழக்கமான ஒரு செயற்பாட்டுக்கான பணமையும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்லையும் மக்களுடைய பங்களிப்போடையும் ஒரு குறுகிய அளவுல நல்ல தேவை இருக்கும் போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போது அதுக்கு மக்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று நீங்க கேட்கும் போது மக்களினுடைய பார்வையில தேசத்துக்காகவும் தேசியத்துக்காகவும் என்றைக்கும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் தயாராக. ஆனால் கடந்த காலம் பல அனுபவங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கு. நாங்கள் நிறைய கொடுத்துட்டோம், நிறைய இழந்துட்டோம் என்ற ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில இதை தொடங்கினீங்க? ஒன்றும். 2வது வந்து அப்படி ஒரு பணம் பெரிய அளவில் உங்களால திரட்டப்படாம இருக்கும் போதே அவசரப்பட்டு தொடங்கிட்டோம்னு என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணி இருக்கிறீங்களா? இல்ல, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுக்கான நிதி இப்ப எங்களுக்கு இந்த மக்கள் என்னென்ன தந்ததில்லைன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலம் இந்த வளாகத்தை 10 வருடமா நாங்கள் எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறோம் என்ற ஒரு அடிப்படை. இப்ப நாங்கள் இந்த 10 வருடமா மக்களின் நம்பிக்கையும் அவைண்ட ஒரு அன்பையும் எவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்கிறோம்ன்றதான் இதை காட்டுது. அதன் அடிப்படையில தான் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட நேரவே போனாங்க. என்னென்னு சொன்னால் எங்களோட திட்டம் இருக்குது, எங்களோட எதிர்கால திட்டம் இருக்குது. இந்த மாவீரர் மரச்சோலை இருக்குது, மாவீரர் கல்லறைகள் இருக்குது, மற்றது ஓர் மெமோரியல் வோக்னு சொல்லி கிட்டத்தட்ட எங்களோட வளாகத்தை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு மெமோரியல் வோக் வந்து பிளான் பண்றோம். அது எப்படி என்று சொன்னால் அந்த மக்கள் நடந்து போய்க்கு எங்களோட தாயகத்துல இடம்பெற்ற இனப்படுகொலைகள் அதன் வேலிகள் சுவடுகள் எல்லாம் வந்து அந்த போற பாதையிலேயே செய்யக்கூடிய மாதிரி ஒரு அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்கள்கிட்ட அந்த நிதி இல்லாட்டிக்கும் நாங்கள் எங்களோட அந்த நாளாந்த செயற்பாட்டுக்கான நிதியை வந்து ஒரு விதத்துல நாங்கள் இந்த மக்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் மற்றது இந்த வர்ற நிகழ்வுகள் வர்ற நிதிகள் மற்ற உண்டியல்களை வச்சு அதை நாங்கள் அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கொண்டு வந்தாலும் இந்த கட்டிடத்துக்கான நிதி வந்து ஒட்டுமொத்தமா நாங்கள் மக்கள்கிட்ட தான் போனாங்க. அந்த மக்கள்கிட்ட வந்து எங்களோட நிலைமையை சொன்னோம். அதுல வந்து குறிப்பிட்ட ஞாபகமான பேர் வந்து அதுக்கான பங்களிப்பு செய்தது. அதன் அடிப்படையில வந்து நாங்கள் ஆரம்ப கட்ட அந்த பைலிங் ஒர்க் அடுத்த கட்டமா வந்து பேஸ்மெண்ட் வரையும் இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து அந்த மக்களின் ஒரு ஆதரவோட வெற்றியாக முழு பட்ஜெட்டை சொல்ல முடியுமா? எவ்வளவு தேவைன்றதை சொல்ல முடியும்? அதுல வந்து இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து நாங்கள் கூடக்கு முதல் இருந்த பட்ஜெட்டை விட இப்ப உங்களுக்கு தெரியும் போஸ்ட் வந்து கூடத்தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த பைலிங்குக்கு வந்து 120
100,000 pounds கிட்டையும், மற்றது பேஸ்மெண்ட் வேலைக்கு 250 வந்து இப்போ முடிஞ்சிருக்குது. அதில் வந்து இப்போ கூடுதலான இதுகள் வந்து நாங்கள் இப்போ ஒரு மக்கள்கிட்ட போய் சொல்லி நாங்கள் இந்த கட்டிடம் என்ன தேவை என்றதை அவையில் உணர்ந்து கொண்டபடியா எங்களுக்கான இது இருக்குது. மிச்சம் கடன் அடிப்படையிலையும் நாங்கள் கொஞ்சம் காசு ஆக்கள்கிட்ட லோன் அடிப்படையில் வேண்டி இந்த இதை நிறைவு செய்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து செய்யணும். இனி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ மாவீரர் நாள் செய்திருக்கிறோம். அப்படி சில நிகழ்வுகளை செய்ய வந்து இந்த மக்களின் வரவை நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வேலை.